ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். மகாநதி சீரியல்ல நாளைக்கு எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படிதாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். சந்தானத்தோட இன்னொரு ஃபேமிலி அப்படின்னு சொல்லி வந்திருந்தாங்க இல்லையா? அவங்கள வந்து வெளியவே நிக்க வச்சிடுறாங்க. அவங்க வைஃப் அதாவது காவேரியோட அம்மா. அவங்க வந்துட்டு வெளிய போங்க அப்படி சொல்லி வெளிய தள்ளி கதவ சாத்திடுறாங்க. அப்ப நைட் நேரத்துல எல்லாரும் நிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அப்புறம் நிவின் 2 பேரும் சேர்ந்து அவங்க பாவம் உள்ள வரட்டும். இந்த குளிருல என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கதவ திறந்து விட்டு உள்ள உட்கார சொல்றாங்க. அதுக்கப்புறமா அவங்களுக்கு பெட்ஷீட், தலகாணி எல்லாம் எடுத்து குடுத்து இங்கேயே படுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறாங்க. இத வந்து காவேரியோட அம்மா இவங்கலாம் உள்ள இருந்து பார்த்துட்டு, இது எதுக்கு தேவையில்லாம இந்த வேல பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்காங்க. அப்புறமா நெக்ஸ்ட் டே ஆயிருது. நெக்ஸ்ட் டே வந்துட்டு அந்த பொண்ணு அவங்களோட பொண்ணு வந்துட்டு அம்மா நான் வாஷ்ரூம் போணும் அப்படின்னு சொல்லி வெளிய நின்னு பேசிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க பையன் வந்து இந்த வீடு நம்ம வீடு தான் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது, பாட்டி வெளிய வராங்க. அவங்க வந்து சாமிக்கு பூ வச்சுட்டு இருக்காங்க. அப்ப வந்துட்டு "அத்தை நல்லா இருக்கீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்னொரு ஃபேமிலி அந்த பொண்ணு இருக்காங்களே அவங்க கேட்கறாங்க. அப்ப "நீ யாருன்னு எனக்கு தெரியாது அத்தைன்னு சொல்ற" அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல உங்க மகன் வந்து இப்படியெல்லாம் சொன்னாரு. இவன் உங்களுக்கு ஒரே பேரன். பாருங்க நீங்கலாம் கேட்டா சந்தோஷப்படுவீங்கன்னுலாம் சொன்னாரு. ஆனா இப்ப அவரு இல்ல" அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. "உன் பேர் என்ன?" அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அந்த பையன் பேரு கிருஷ்ணா. அந்த பொண்ணு பேரு சிந்து அப்படின்னு சொல்றாங்க. இப்படி கரெக்ட்டா அந்த பொண்ணு கைய புடிச்சிட்டு இருக்காங்க. அப்ப வந்துட்டு காவேரியோட அம்மா வந்துடுறாங்க. வந்துட்டு, "ஓ! இப்ப நீங்களும் இவங்களோட சேர்ந்துட்டீங்களா? அப்ப இப்படி ஒரு ஃபேமிலி இருக்கிறத பத்தியெல்லாம் உங்களுக்கு வருத்தமே இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடுறாங்க. அப்போ வீட்டுக்குள்ள வந்துட்டு அவங்கள திட்டுறாங்க. அ "பேர் என்ன?" அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க அந்த அந்த பாட்டிகிட்ட. அப்போ கிருஷ்ணா, சிந்து அப்படின்னோனே, "ஓ! அங்கேயும் நதிகளா? இன்னும் எங்கெங்க இருந்து என்னென்ன நதி வருதுன்னு தெரியல. இப்படிதான் நம்ம பிள்ளைங்களுக்கு பேர் வைக்கும்போது இந்த மாரி யாருமே பேர் வைக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாரு. கடைசியில இப்படி பண்ணி வச்சிருக்காரு. அதெல்லாம் நினைச்சு உங்களுக்கு கொஞ்சம் கூட வருத்தமே இல்ல. அவங்க கிட்ட போய் பேசிட்டு இருக்கீங்க" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி திட்டுறாங்க, காவேரியோட அம்மா. பாட்டி வந்துட்டு, "இல்ல நான் நின்னுட்டு தான் இருந்தேன். அவங்க தான் வந்து பேசுனாங்க. சந்தானம் அவன்கிட்ட அவன் இப்படி என்ன பத்தி பேசியிருக்கான். அதெல்லாம் சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. அவ்வளவுதான். நான் வேற எதுவுமே பேசல" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "நீங்க என்ன பேசுனீங்களோ எனக்கு எப்படி தெரியும்? இந்த வீட்லயே உங்களுக்கு பங்கு இருக்கு. இந்த சொத்துல எல்லாம் பங்கு இருக்கு. உங்களுக்கு தரோம்" அப்படிங்கிற மாரி ஏதாவது சொல்லியிருப்பாங்களோ என்னவோ அப்படிங்கிற மாரிலாம் பேசுறாங்க. "அப்படியெல்லாம் பேசாதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டியும் சொல்றாங்க. அதுக்கப்புறமா காவேரி கிட்ட விஜய் பேசுறாரு. "நம்ம இன்னைக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண வேண்டாம்" அப்படின்னு சொல்றாரு. அப்ப காவேரி "இவ்ளோ பிரச்சனையான வீட்ட வாங்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறீங்களான்னு?" கேட்கறாங்க. "அப்படி இல்ல. இந்த சிச்சுவேஷன்ல அவங்க விடுவாங்களா?" அப்படின்னு யோசிச்சேன் அப்படிங்கும்போது, "இல்ல நம்ம பண்ணலாம்" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிர்றாங்க. அதுக்கப்புறமா ரிஜிஸ்ட்ரேஷன் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்பி ரெடியா இருக்காங்க. அப்ப அந்த ஃபேமிலியும் அங்க தான் உட்கார்ந்துருக்காங்க. அப்ப நாங்க வந்து ஒரு 2 மணி நேரம் வெளிய போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்ப அவங்களோட பையன் அந்த கிருஷ்ணா வந்துட்டு என்ன சொல்றாருன்னா, "எங்க ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு தானே போறீங்க? பண்ண முடியாது. எங்கள மாரி நீங்க அப்படி பண்ணிருவீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. "இல்ல நாங்க அதுக்கெல்லாம் போல" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாரு. அப்ப அவர் வந்துட்டு, "நீங்க போனாலும் பண்ண முடியாது. இங்க பாருங்க இந்த வீட்ட வந்துட்டு விக்கவும் முடியாது, வாடகைக்கும் விட முடியாது. எங்களோட பெர்மிஷன் இல்லாம நீங்க எதுவுமே செய்ய முடியாது. அதுக்கான கோர்ட்ல இருந்து ஸ்டே ஆர்டர் வாங்கிட்டு வந்திருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டே ஆர்டர் குடுக்குறாரு. அதுக்கப்புறமா அத பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. அப்போ காவேரி யோசிக்கிறாங்க. அப்ப விஜய் ஆல்ரெடி சொன்னார் இல்லையா, அவங்க விடமாட்டாங்கன்னு. அதே மாரி தான் அவங்க பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாரி காவேரி யோசிச்சுட்டு இருக்காங்க. சோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இனி வர்ற வீடியோல ஒண்ணொன்னா பார்க்கலாம் ஃபிரெண்ட்ஸ். அதுவரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.